உள்ளத்தை தருவது திருப்பலியாம். உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம். உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தாங்கும் வழியாம். கொடைகள் பெறுவது தாங்கும் வழியாம். உலகினை போக்கும் வழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில். நன்றியின் பலியை செலுத்திடவாரில். நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான உறவுகளே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி தெய்வீகமான இந்த திருப்பலி அன்போடு வரவேற்கிறேன். அன்னை மரியாள் விண்ணக மன்ன அரசியாக முடிசூட்டப்படுகிறதை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்னை மரியாவினுடைய பங்களிப்பு என்ன என்பதை உணர இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் இறைவார்த்தை வழியாக நம்மளை அவர் தொடட்டும். அன்னையினுடைய பரிந்துரை குரலின் வல்லமையை ஆண்டவர் நமக்கு என்பித்து காண்பித்து அவர் பிறந்த நாளுக்காய் பல்வேறு நிலைகளில் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இந்த இறை வார்த்தையும் நம்மை இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு அருகில் அன்னை மரியாள் வழியாக கொண்டு செல்லட்டும். அவ்வண்ணமாய் இறைவனுடைய ஆசிரியர் திருப்பலிகளை பெறுவதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமேத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்குரிய மாட்சியை அடைய அருள் வழங்குவீராக. எங்கள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 2 தொடங்கி 4 முடிய மற்றும் 6 தொடங்கி 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே அந்த இனத்தாரை பழுகி பெருகச் செய்தார். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினார். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்து எறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தாடையை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. இம்மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. இம்மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அடியவரை தயையுடன் தடை கண் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் தடை கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இனி பேருடையாள் இன்றிடுமே. இன்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. வல்லமை மிகுந்தவரே, என்ன தரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, என்ன தரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும்.
வீரமாகும், அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். இன்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, இந்நீப்பரம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, மீண்டுமாக அன்னை மரியாவினுடைய விண்ணக மன்னக முடிசூட்டல் நாளினுடைய வாழ்த்துக்களை ஆசிரியர் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். இதே நாள் கடந்த வாரம் அன்னை மரியாள் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மறை உண்மையை நாம் தியானித்தோம். நம்முடைய பங்குத்தலங்களில் கொண்டாடியிருப்போம். நம்முடைய தாய் திருநாட்டின் சுதந்திர பெருவிழாவோடு அன்னையினுடைய விண்ணேற்பையும் இணைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்போம். இருந்தாலும் நம்மில் சிலருக்கு இந்த விண்ணேற்பு என்பது என்ன என்பதை அதை கிரகித்துக் கொள்வதற்கு இன்னும் நேரம் பத்தாமல் இருக்கிற பொழுது, இந்த சனிக்கிழமை இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக அன்னை மரியாள் முடிசூட்டப்படுகிற இன்னொரு மறை உண்மையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்வது? அவர் விண்ணுக்கு சென்றதே இன்னும் மனதிற்குள் ஆழமாய் பதியாத பலருக்கு அந்த விண்ணகத்தில் அவர் எப்படி முடிசூட்டப்பட்டிருப்பார் என்கின்ற ஒரு கேள்வி எழுவதில் எந்த தவறும் இல்லை. அந்த ஐயம் உண்மையிலேயே நலமான ஒரு ஐயம். எப்படி இதனை நாம் புரிந்து கொள்வது? அன்னை மரியாள் இன்னுக்கும் மண்ணுக்கும் அரசியாக அவர் முடிசூட்டப்படுகிறார்.
முதலில் வரவேண்டிய கேள்வி என்பது இது விவிலியத்தில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையான ஒரு கேள்வி. விவிலியத்தில் இந்த மறையுண்மை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இதை கொண்டாடுவதில் தயக்கம் தேவையில்லை. ஆனால் எப்படி புரட்டி பார்த்தாலும் அன்னை மரியாவை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டினார்கள் என நேரடியாக விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை. அப்புறம் ஏன் ஃபாதர் இப்படி தேவையில்லாத வேலையை திருச்சபை செஞ்சு சும்மா இருக்கிற வாய்க்கு அவளு கொடுக்கிற மாதிரி இந்த மற்ற சபைக்காரங்களுக்கெல்லாம் இப்படி நாமே பாயிண்ட் கொடுக்கிறோமேன்னு சொல்லி உண்மையான கத்தோலிக்கர்களுக்கு ஆதங்கம் எழும். அன்புக்குரியவர்களே, விவிலியம் என்பது அது நடந்து முடிந்த கடவுளுடைய மீட்பு செயலை பற்றி சொல்லுகிற ஒரு இறை நூலாக இருந்தாலும் கூட அது எதிர்காலத்தை பற்றியும் எப்பொழுதுமே செய்திகளை, இறை வாக்குகளை அது உணர்த்தி கொண்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டிலேயே நாம் வாசிக்கிறோம், ராஜா வருவாரியா அப்படின்னு சொல்லி, மீட்பர் ஒருவர் வருவார், தாவீதின் குழந்தை ஒருத்தர் வருவார்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க இருப்பது என்ன என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மக்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைக்கும். அந்த இறைவார்த்தை எடுத்து உரைத்தது போலவே குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட காலத்தில் இறைமகன் தாவீதின் குழந்தையாக அவர் சிங்கமாக எழுந்து வந்து மக்களை மீட்டதை நாம் வாசிக்கிறோம். இப்படி விவிலியம் எதிர்காலத்தை பற்றி மட்டுமல்ல, அது நிறைவியலை குறித்தும் பேசுகிறது. எஸ்கட்டாலஜி, நிறைவியல் காலத்தை குறித்தும் விவிலியம் பேசுவதாக இருக்கு. நீங்க திருவெளிப்பாடை வாசிச்சு பாருங்களே, கடவுள் புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைப்பார், அவர் மக்கள் நடுவில் குடிகொண்டிருப்பார். இது பாவம் இல்லாமல் மரணம் ஒழிந்த பிறகு மீண்டுமாய் மனிதன் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற அந்த உன்னதமான நிலையை இப்போதே எடுத்து காண்பிக்கிறது. அதை யோவான் வெளிப்பாடாக கண்டு எழுதுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட நிகழ்வினை நேரடியாக விவிலியத்தில் நாம் வாசிக்க முடியாது என்றாலும் கூட அந்த நிலைக்கு எப்படி அவர் தகுதியானவர், எப்படி அந்த நிலையில் அவர் இருப்பார் என விவிலியம் குறித்து காட்டுகிறது என்பதை இந்த நாளில் நாம் சற்று கவனமாய் தியானிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் அதிகாரம் 2 இறைவார்த்தை 15 அவர் ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமாய் சொல்லுவார். பாருங்களேன், ஏகப்பட்ட திருமுகங்களை கடிதங்களை எழுதிய பவுலுடைய வார்த்தைகளை கவனிங்க. நிறைய எழுதிய அவர் சொல்லுகிறார், அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவும் திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாக இருங்கள். அப்ப இங்க இறை வார்த்தை என்பது 2 வழிகளில் அறிவிக்கப்படுது. ஒன்று திருமுகம், கடிதம், எழுத்து வடிவம். அது இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. ஆக சபைக்காரர்களுக்கு சோலா ஸ்கிரிப்துரா, வெறும் இறை வார்த்தை மட்டும்தான், எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை மட்டும், வெளிப்பாடு மட்டும்தான். ஆனால் திருச்சபை சொல்லுகிறது நம்முடைய பாரம்பரியம், வாய்மொழியாய் வருகிற பாரம்பரியம். அதை பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு வாய்மொழி மரபாகவும் திருமுகமாகவும் கற்பித்ததை நீங்கள் பற்றி கொண்டு அதில் நிலைத்திருங்கள். இந்த ஒரு இடத்திலிருந்து தான் நம்முடைய பலவிதமான மறையுண்மைகள், நம்பிக்கைகள் பிறப்பெடுக்கிறது. நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து பிறப்பெடுக்கிற உண்மைகளில் ஒன்றாக அன்னை மரியாவினுடைய அந்த முடிசூட்டப்படுகிற நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் விவிலியத்தில் குறிப்பாக தாவீதினுடைய சாம்ராஜ்யத்தை பார்க்கிற பொழுது, நம்ம கடந்த வாரம் தியானிச்சோம், சாமுவேலுக்கு எழுதப்பட்ட புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய அரசாட்சி அது நிலைத்திருக்கும். 2 சாமுவேல் வாசிக்கலாம். உன்னுடைய அரியணை என்றுக்கும் நிலைத்திருக்கும், உனக்கு பின் வழித்தொண்டர்கள் வருவார்கள், அவர்கள் இந்த அரியணையில் அமர்ந்திருப்பார்கள் சொல்லி தாவீதுக்கு அந்த அரியணையானது கொடுக்கப்படுகிறது. அதனால் அந்த தாவீதினுடைய சாம்ராஜ்யத்தில் யார் ராணி, யார் அரசி அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? தாவீது ராஜான்னு சொன்னா தாவீதுடைய மனைவி தானே ராணியாக அரசியாக இருக்க முடியும். அப்ப அடுத்த கேள்வி வருது, எந்த மனைவி ராணியாக அரசியாக இருப்பார்? ஏன்னா அன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு மனைவி அல்ல, பல மனைவிகளை கொண்டிருந்தார்கள்.
பல வைப்பாட்டிகளை கொண்டிருந்தார்கள். இல்லை முதல்ல கல்யாணமான பெண்ணு தான் அரசியா? கேள்வி வரணும். இல்லை திருமணம் செய்ததிலே யார் ரொம்ப வயது மூத்தவரோ அவர் அரசியா? அல்லது திருமணம் செய்து கொண்ட பெண்களிலே யார் ரொம்ப வசதியானவரோ அவர் அரசியா? அறிவு படைத்தவர், அழகு படைத்தவர், ஆளுமை படைத்தவர் எதுவுமே கிடையாது. தாவீது சாம்ராஜ்யத்தில் அரசனின் மனைவி அல்ல, அரசனின் தாய் அங்கே அரசியாக இருக்கிறார். அரசனின் தாய் அரசியாக இருக்கிறார். விவிலியத்தை வாசிக்கிறப்ப நம்ம அரசர்களுக்கு எழுதப்பட்ட முதல் புத்தகம் அதிகாரம் 2, நீங்கள் அதை போய் முழுமையாக பின்புலத்தை வாசித்து பார்க்கலாம். அந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீதுடைய இறப்புக்கு அப்புறமா அரியணைக்கு வர வேண்டிய ஒரு மகன், 4வது மகன், அப்போ உயிருடன் மகன் அதோனியா, அவர் என்ன செய்கிறாரு, அவர் போயிட்டு பெத்சபா சாலமோனை பெற்றெடுத்த அம்மாட்ட போயிட்டு ஒரு உதவி கேட்பார். அம்மா அம்மா நான் தான் அரியணைக்கு வரணும், நான் அரியணைக்கு வரதான் மக்கள் விரும்புகிறாங்க, ஆனால் நடந்த நிகழ்வுகள் வேறு மாதிரி ஆயிடுச்சு, சாலமோன் வந்துட்டு அரசன் ஆயிட்டாப்புல, ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்ன உதவி அப்படின்னா, எனக்கு வந்து இந்த அபிசாகு அப்படின்ற ஒரு பெண்ணு, யார் அபிசாகு, தாவீது முடியாமல் இருந்த பொழுது தாவீதை உடனிருந்து கவனித்து கொண்டவர், எனக்கு அபிசாக கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதுக்கு நீங்கள் போய் சாலமோன்ட்ட பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நான் பேச சொல்லிட்டு போவாங்க. அங்கே ஒரு அழுத்தமான ஒரு இறைவார்த்தை இருக்குது. 2வது அதிகாரம் இறைவார்த்தை 19 வாசிக்கிறப்ப, பத்சேபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார். அப்போது அரசன் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டு, அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஓர் இருக்கை போடப்பட்டது, அவரும் அதில் அமர்ந்தார். அவருடைய அரியணையின் வலப்புறத்தில் அமருகிற அந்த ஒரு உரிமையை மனைவிக்கு அல்ல, தன் தாய்க்கு சாலமோன் வழங்கினார் என்பது அவர் முன் சுட்டி காட்டுகிறார். இந்த இடத்தில் என் தாய் அமருவார். அப்ப இந்த வார்த்தையை பொருத்தி பார்க்கிற பொழுது அந்த இடத்துல போய் அமர்ந்தவராய் அதோனியாவுக்காக பெத்சபா பரிந்து பேசுவார். அவர் பரிந்து பேசுவதை அரசன் கேட்கல, அதனுடைய சூழல் வேறு, நம்ம அதோட பொருத்திக்க வேணாம். ஆனால் அவர் அங்கு அமர்ந்து பரிந்து பேசுவார். எப்படி பழைய ஏவாளாய் தொடக்க நூலில் ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் புதிய ஏவாளாய் அன்னை மரியாள் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாரோ, எரேமியாவில் அந்த எபேது மெலக் என்பவர் பழைய ஏற்பாட்டின் எபேது மெலக்காய் பரிந்து பேசுகிறார், புதிய ஏற்பாட்டின் எபேது மெலக்காய் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் அன்னை மரியாள் இருக்கிறாரோ, அதுபோலதான் பார்க்கிறோமே, ஆண்டவர்களுடைய அரியணையில் வலப்பக்கம் அமருகிற தகுதியை இயேசுவை ஈன்றெடுத்த பாக்கியத்தினால் அன்னை மரியாள் பெற்றுக்கொள்கிறார். ஆகவே அவர் இயேசு அமர்ந்திருக்கிற அரியணையின் அரசியாக வலப்புறத்திலே அமருகிறார். அப்ப இயேசுவினுடைய அரியணை எங்க இருக்கிறது? அது மண்ணுலகில் கிடையாது. திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அரியணைக்கு உரியவராய் வானக தந்தை இருப்பார். திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அரியணைக்கு உரியவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் தாவீதின் வழியில் வந்த நிலையான நித்திய குருவாய் ராஜாவாய் இருக்கிறார்னு சொன்னா, அவரை பெற்றெடுத்த பாக்கியவதியான அன்னை மரியாள் அரசு என்கின்ற நிலைக்கு அவர் அங்கே உயர்த்தப்படுகிறார். திருச்சபை சொல்லுவது என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அவர் தாய் அல்ல, கண்ணால் பார்க்க முடியாத கடவுளை நாம் கண்ணில் காணக்கூடிய வகையிலே இயேசு கிறிஸ்து உடல் எடுத்து வருகிறார். அருவமாய் இருக்கிறவர் இயேசுவில் உருவமாய் மாறுகிறாரே, அப்படி உலகமெல்லாம் பறந்து விரிந்திருக்கிற அந்த கடவுள் சாலமோனிடத்தில் சொல்லுவார், சாலமோன் இந்த ஆலயத்தில் நான் குடிகொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே, அப்படி பறந்து விரிந்த கடவுள், எல்லாவற்றையும் படைத்த கடவுள், உரிய காலத்தில் நம்ம மீட்படுவதற்காய் அன்னை மரியாவில் அவர் வார்த்தையாய் அங்கே அவர் கருவாகிறார். ஆகவே திருச்சபை சொல்லுகிறது, அவர் இயேசுவுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் அன்னை. அந்த இறைவனுக்கும் அன்னை என்பது அவராய் எடுத்துக்கொண்டதல்ல, இறைவன் பார்த்து கொடுத்த மிகப்பெரிய பரிசு. ஆகவேதான் அவர் புனித அகஸ்தீனார் சொல்லுவார், இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்னால் ஆண்டவரை உள்ளத்தில் தாங்கினார், அதற்கான பரிசுதான் இயேசுவை தாங்குவதற்காக கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டார்னு சொல்லி. அப்ப வானக தந்தையின் அன்னையாக இவர் உயர்த்தப்படுகிறார்னு சொன்னா, அந்த வானக தந்தையினுடைய அன்னையாய் விண்ணகத்தினுடைய அரசியாக அவரும் அங்கே வலப்புறத்திலே அமர்வதற்கான தகுதியுடையவர். அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை சுட்டிக்காட்டுகிறபடி அரசினுடைய தாய் அரசி என சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்த
வானக தந்தையினுடைய தாயாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் அந்த விண்ணுலகிலே அவர் அரசியாக இருக்கிறார். எப்படிப்பட்ட அரசி? இயேசுவுக்கும் கடவுளுக்கும் இணையான அதிகாரம் கொண்ட அரசி அல்ல, மாறாக சாலமோன் பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு அதோனியாவுக்காய் பரிந்து பேசினாரே, அந்த பரிந்து பேசுகிற ஒரு அரசியாக இருக்கிறார். ஆக அன்புறவுகளே, கடவுளுக்கு இணையானவர் அல்ல. கடவுளை அடைகிற ஒரே வழி அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு அநேக வழிகள் இருக்கிறது. அதில் தலை சிறந்த வழியாக இருப்பவர் தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள். அந்த தாய் அவரிடத்தில் நம்மை அழைத்து செல்லுவார், குறைகளை சுட்டி காண்பிப்பார், நிறைவாக்குவார். ஆக அன்பு உறவுகளே, பேதுரு வழியாக இயேசுவிடத்தில் சென்றவர்கள் பலர், திருத்துதர்கள் வழியாக இயேசுவிடத்தில் சென்றவர்கள் பலர், புனிதர்கள் வழியாக இயேசுவிடத்தில் சென்றவர்கள் பலர், இப்படி பலர் நம்மை இயேசுவை நோக்கி வழி நடத்துகிறார்களே, அன்னை மரியாள் இயேசுவை நோக்கி நாம் செல்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாயில், மிகப்பெரிய ஒரு பாதை. அவர் நம்மை அவரை நோக்கி அழைத்து செல்வார், அற்புதங்களை செய்ய சொல்லுவார். ஆக அன்பு உறவுகளே, இந்த பட்டம் என்பது அவர் ஏதோ கை நீட்டி எடுத்துக்கொண்டது அல்ல, மாறாக தன் தாயாய் இருக்கிறபடியினால் தன் அரியணையின் வலப்புறத்தில் அமருகிற ஒரு பாக்கியத்தை தந்தையும் மகனும் பரிசாக அவர் மீது கொண்டு சூட்டி இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த நிகழ்வை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் சேர்ந்து அவருக்கு அந்த மணிமகுடத்தை சூட்டுவது போல் இருக்கும். இது அவர் பெற்றுக்கொண்டது அல்ல, கடவுளும் இயேசு அவருக்கு பரிசாய் கொடுத்தது. அந்த ஒரு பாக்கியவதியை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கடவுளுக்கு இணையானவர் இயேசுவுக்கு இணையானவர் அல்ல, ஆனால் அவர்களால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அருகில் அமருவதற்கான அந்த ஒரு தகுதியை கண்டடைந்தவர் தாய் மரியாள்னு சொன்னா அவர் மேலிருந்து நமக்காய் பரிந்து பேசுவார். அதற்கான முழுமையான தகுதி தாய் மரியாளுக்கு இருக்கிறது. ஆக அன்பு உறவுகளே, இந்த நாளில் நாம் அன்னை மரியாள் கடந்த வியாழக்கிழமை பார்த்தோம் பாருங்க. இப்படி பெர்னாடு ஒரு பாடலை பாடி அம்மா அவன் பாதத்தில் நிற்கிறோன்னு சொன்னாங்கல்ல, இந்த அதோனியாவை போல் அதோனியா கொண்டு சென்றது சுயநலம் கலந்த ஒரு மன்றாட்டு. ஆனால் நாம் அன்னை மரியாவிடத்தில் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை சொல்லுகிற பொழுது அவர் கண்டிப்பாய் போய் அரசனிடத்திலே பேசினார் பார்த்தீங்களா, அது மாதிரி நமக்காய் பரிந்து பேசுவார், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பார். அவர் விண்ணகத்தின் மண்ணகத்தின் அரசின்னு சொன்னால் இந்த மண்ணகத்தில் தான் நாம் வாழ்கிறோம், நமக்கும் அந்த தாய் தான் ஒரு அரசியாக இருக்கிறார். அதோனியாவை போல நம் தேவைகளை கொட்டி தீர்ப்போம். அவர் நிச்சயமாக அரியணையில் அமர்ந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்னால் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் அங்கே எடுத்துச் சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பார். பெற்றுக் கொடுக்கட்டும். ஆமென். பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை பலியில் உறவாடும் தெய்வமே. உறவுகளை நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கிற திருப்பலி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்த உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பள்ளியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவரென அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவின் விண்ணக மன்னக முடிசூட்டப்பட்ட நினைவு நாளில் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதனிறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீ. சிறப்பாக எங்கள் அன்னையாம் உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக எங்கள் வீட்டின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வழங்கியதா உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க நீ செய்து வருகின்றீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு ஆர்ப்பரித்து பாடி மகிழ்வதாவது, நாங்கள் ஒரே குடும்பமாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை
அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்ட கருமைக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கர் ஆயர், ஆயர் ஆரோக்கியராஜ்யரை, ஆயர்கள், குருக்கள், துறவேரை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கின் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயானம் விண்ணக விண்ணக அரசியாம் புனித தாய் மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் குமதோராய் இருந்தோராக எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் மரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அரியணையில் உமக்கு வல்லப்புறம் அமர்ந்திருக்கிற எங்கள் தாய் மரியாள், எங்கள் குடும்பத்திற்காய் பரிந்து பேசவும் நீர்தாமே அவருடைய பரிந்துரையின் குரல் நியாயமென கண்டு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு அமைதியை, ஆறுதலை, புதிய ஆற்றலை, தொழில் வளர்ச்சியை, குடும்ப சமாதானத்தை கொடுப்பீராக. இந்த ஆசீர்வாதங்கள் நீங்காது எங்களோடு எந்நாளும் தொடர்ந்து பயணிப்பதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, தன் அன்பு தாய் மரியாவை அரியணையின் வலப்புறத்தில் வீட்டிற்கு செய்து அவருடைய பரிந்துரை குரலுக்கு செவி கொடுக்கிறவர்.
அவருடைய பரிந்துரைக்குறளை ஏற்று நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். திருவுணவாக திருவுடலாக நமக்குள் எழுந்து வருகிறார். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏலிசை நாதனே எழுவாய். வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்த, உறவை வளர்க்கும் விருந்த, என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடவின் பாடவின் பல சிந்த, பாரினில் வாழவின் உன்னில் இணைந்த. பாடவின் பாடவின் பல சிந்த, பாரினில் வாழவின் உன்னில் இணைந்த. ஏலிசை நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏலிசை நாதனே எழுவாய். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விண்ணக விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. மனோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை தாயே நீ, தன்னொளிர் வீசிடும் ஆரணி.
விண்ணொளி தாரகை தாயே நீ தன்னொளிர் வீசிடும் ஆரணி பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்த ஆழ்வார் நீ மனோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி மனோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.